ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவ் ரன்வே. என் பேர் சுகுமார். இந்த வீடியோவில் ஊப்ஸ் பற்றி எளிமையான முறையில் தமிழில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஊப்ஸ்னால் என்ன, ஏன் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அது ரியல் டைமில் நம்மளுக்கு எங்கே எப்படி யூஸ் ஆகுது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு காலேஜ் முடித்த ஃப்ரெஷர் ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூக்கு போகிறாருன்னா ஐடி கம்பெனிலேருந்து அவர்கிட்ட வைக்கிற முதல் எக்ஸ்பெக்டேஷன் அவர் ஊப்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்லையான்றதை பொறுத்து தான். ஸோ நம்மளுக்கு ஊப்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் சாஃப்ட்வேரில் பேசிக்கும் கூட. ஸோ ஒரு ஊப்ஸ் பற்றி நம்ம முதல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஊப்ஸ்னால் என்ன? ஊப்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஊப்ஸ். இதை ஒரு ப்ரோக்ராமிங் அப்ரோச்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ப்ரோக்ராமிங் அப்ரோச்னா என்ன? ஸோ நம்ம ப்ரோக்ராம் மல்டிபிள் லாங்குவேஜஸில் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, C#, ஜாவா, பைத்தான், PHP. ஸோ இது மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியும். பட் இந்த ப்ரோக்ராமில் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மட்டே அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது அந்த ஊப்ஸ் கான்செப்ட் படி ஒரு கோடை எழுதணும்னா எப்படி எழுதணும்? ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கோடை ஆப்ஜெக்டாகவும் கிளாஸாகவும் அடிப்படையாக கொண்டு எழுதுறது தான் ஊப்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஊப்ஸ் பற்றி இப்போது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஊப்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். இது ஒரு ப்ரோக்ராமிங் அப்ரோச். நம்ம எழுத போகிற கோடை ஆப்ஜெக்டாகவும் கிளாஸ்ன்ற அடிப்படையில் எழுதுறது தான் ஊப்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த ஊப்ஸால் நம்மளுக்கு என்ன பயன்? ஏன் நம்ம ஊப்ஸை பயன்படுத்தணும்? இந்த ஊப்ஸால் நம்மளுக்கு என்ன பயன்னா, ஒரு டைம் நம்ம ஒரு கோடை எழுதிட்டோம்னா அதே கோடை நம்ம ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கோடோட வெயிட்டேஜ் அதிகமாகும். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஊப்ஸ் படி ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்மெட்டில் எழுதும்போது நம்மளால் அந்த கோடை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த கோட் செக்யூராகவும் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். ஏன் செக்யூராகவும் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு இடத்துல மாற்றினா போதும், எல்லா இடத்துலையும் அதுக்கான அப்டேட் கிடச்சிரும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அப்ளிகேஷனை ஈஸியாக நம்ம மெயின்டெனன்ஸும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம ஊப்ஸோட கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஊப்ஸில் ஒரு 4 கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 4 கான்செப்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அது என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட்ஸ், பாலிமார்சம், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்க்கும்போது பில்லர் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது பேசிக். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த 4 கான்செப்டையும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஊப்ஸ் எப்படி அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட்ன்றது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஊப்ஸ்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் அப்ரோச்னு சொல்லிட்டாங்க. அதை ஒரு கிளாஸாகவும் ஆப்ஜெக்டாகவும் எழுதுறது தான் ஊப்ஸோட கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 4 பில்லர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம கிளாஸ்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ப்ளூ பிரிண்ட்னா இந்த பிக்சர் வச்சுட்டு நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாயி ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஒரு கோடு எழுதுறதுக்கு டெவலப்பர் வராரு. இந்த பிக்சரை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கான கிளாஸ் எழுது அப்படின்னு சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரோட எப்படி எழுதுறாரு, அவரோட அப்ரோச் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது ஒரு பர்சன், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சன். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஒரு கிளாஸை பர்சன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் கிளாஸ் அப்படின்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த பர்சனுக்கு நம்மளுக்கு நேம் இருக்கும், இந்த பர்சனுக்கு ஏஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த பர்சன் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இந்த பர்சனுக்கு இமெயில் அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இந்த பர்சன் வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. என்னென்னா, என்னால் ஒரு பர்சனுக்கு நேம் இருக்குன்னு தெரியுது, ஏஜ் இருக்குன்னு தெரியுது, அட்ரஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தெரியுது. அப்போ அதனால் நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த கிளாஸில் இந்த ஃபீல்ட்ஸ்லாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு எழுத போகிறேன். ஓகேங்களா? அதுதான் இந்த கிளாஸ். ஓகே, ஸோ பப்ளிக் கிளாஸ் பர்சன்றது நான் ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் இதெல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த பர்சனுக்கு நேம் இருக்கும், ஏஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுமாதிரி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போது
இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நான் ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டே என்னால் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ளூ பிரிண்ட்னா என்ன? ப்ளூ பிரிண்ட்னா ஒரு வரைபடம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பிக்சரை வச்சுட்டே என்னால் ஒரு பேசிக்கான வரைபடத்தை வரைய முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தாங்க கிளாஸ். ஓகே, கிளாஸ்னால் என்ன? ப்ளூ பிரிண்ட். இந்த பர்சனை வச்சுட்டு இந்த பர்சனுக்கான இன்ஃபர்மேஷனை நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ்ன்றது சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிளாஸை ஒரு பர்சனுக்கு கிரியேட் பண்ண மாதிரி என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலோட நேம், ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ், ஹாஸ்பிட்டலோட ஃபோன் நம்பர், ஹாஸ்பிட்டலோட இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஹாஸ்பிட்டல் கிளாஸில் வச்சுக்கலாம். சேம் வே பேங்க், பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட நேம், பேங்க்கோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், இமெயில் டீட்டெயில்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டாரா ப்ரைவேட் செக்டாரா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலுமே இப்போ ஒரு பிக்சரை பார்த்து அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வருன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே, அதை வச்சு ஒரு பேசிக்கான கிளாஸை நம்மளால் எழுதக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க கிளாஸ். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்னென்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்னால் என்னன்னு சொல்ல வராங்கன்னா, நம்ம ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணி கையில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? பட் அதுக்கு எதுவும் வேல்யூ நம்ம அசைன் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த கிளாஸ்ன்றது காமன். ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸ்னு எடுத்தோம்னா ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 1000 பேருக்கும் அந்த பர்சன்றது கிளாஸ் வந்து காமன். ஆனால் நம்ம அதை நேமை ஹார்ட் கோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம நேம், ஏஜ் எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ப்ராப்பர்ட்டியில் செட் பண்ண முடியும். ஓகேங்களா? பர்சன் ஈக்குவல் டு நியூ பர்சன். இந்த நியூ கீவேர்டு தான் இதில் இம்பார்ட்டன்ட். எப்போ நியூ போட்டு நம்ம அந்த கிளாஸ் நேம் பேரந்திஸில் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் தான் நம்மளுக்கு சிஸ்டமில் ஒரு மெமரி அலோகேஷன் நடந்திருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேம்னு சொல்லி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஜான்னு அசைன் பண்ணுறேன், ஏஜ் அசைன் பண்ணுறேன், இமெயில் அட்ரஸ் அசைன் பண்ணுறேன். ஸோ சம்திங் நம்ம என்ன ஃபீல்ட்ஸும் வேல்யூ கொடுக்குறோம். இப்போது இந்த பர்சன் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் இந்த பர்சன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் பிகினிங்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஊப்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். ஊப்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதில் ஊப்ஸ்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் அப்ரோச்ன்றது மட்டும்தான். ஓகேங்களா? ஒரு கோடை எழுதும்போது கிளாஸாகவும் ஆப்ஜெக்டாகவும் எப்படி எழுதுறோன்றதை பொறுத்து தான் ஊப்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆகுது. ஸோ இதில் வந்து பேசிக்காக 4 பில்லர்ஸ் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்சம் அண்ட் என்கேப்சுலேஷன். ஓகேங்களா? இதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஒரு கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் எப்படி கிரியேட் பண்ணுன்றது தெரியணும். ஸோ அதுவுமே இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான மற்ற 4 கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க டெவ் ரன்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.